ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேஆர் கேமிங் தமிழ். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது கேம் தான் விளையாட போகிறோம். அதாவது பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, குவாரண்டைன் கண்ட்ரோல் ஜாம்பி ஜோன். இந்த கேம் தான் விளையாட போகிறோம். இது வந்து எனக்கு ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம். எனக்கும் ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு லேண்ட் கொஞ்சம் போர் அடிச்சு போச்சுங்க. ஒரே சுடுறது எல்லாத்தையும் பண்ண எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிட்டு, அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த புதுசாக இந்தமாதிரி ஒரு ஸ்டோரி கேமுக்கு நம்ம வந்து கால் எடுத்து வச்சுருக்கோம். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் வந்து இந்த கேமை வந்து நாங்கள் நிறையா அந்த டெவலப் பண்ண சொல்லக்கூடாது, நம்ம நிறைய நாங்கள் வீடியோ எடுத்து போட முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேஷன்ஸ் தான் இது என்ன போட்டுன்னு பார்ப்போமா, இந்த மாதிரி ரேஷஸ் மாதிரி கொஞ்சம் இந்த செராய்ப்பு இருந்துச்சுன்னா விட்டுருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பிரண்டி வச்சுருந்து அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அதை மாடரேட்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப கடிச்ச மாதிரிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக இது அதுக்கு நமக்கு சவுண்ட் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி ப்ரீத் பண்ணணும். அதுக்கப்புறம் 35.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 37 நார்மல், அதுக்கு 37லேருந்து 48 ஹை, அவங்கள வந்து மாடரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பல்ஸ் வந்து 55 to 100 வந்து நார்மல், அதுவே 100லேருந்து 185 போனால் அது அப் நார்மல். அவங்க வந்து ஜாம்பியர் வாய்ப்பிருக்கு, நீங்கள் குவாரண்டைனில் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? முதல்ல வந்து நமக்கு அந்த கடிப்பு ஓகே, நம்ம அந்த கடி எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இவனை வந்து முதல்ல செக் பண்ணணுமா? ஓகே, எப்படி செக் பண்ண? எனக்கு முதல்ல நான் அந்த கேம் இப்போ தான் முதல்ல விளையாடுறேன். ஓகேவா? உங்கள்கிட்ட பேசி நான் வீடியோ எடுக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். ஓகே, இது என்ன பண்ணுறது? இது ரஷ்யனில் ஏதோ போட்டிருக்கு. ஓகே, நம்ம அவன் கிட்டே போனோன்னு ஏதோ ஆகுமா, ஏதோ காமிக்குமா, அதை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். முதல்ல வந்து நான் ஜூம் தான் பண்ணி பார்த்தேன், ஒரு மயம் ஒர்க் ஆகலை. நான் கண்டுபிடிச்சேன். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டுபிடிச்சிட்டேன். முதல்ல வந்து இந்த கையில் வந்து ஏதோ இருக்குது. கையில் என்ன இருக்குது? ரேஷஸ் மாதிரி தானே இருக்குது. இவன் வந்து அப்போ நார்மலான பெருசுன்னு அர்த்தம். ரேஷஸ் தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் என்ன வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரேஷஸ் தானே. ஆமாம், ரேஷஸ் தான். வேறு ஏதாவது உடம்புல ஏதாவது அடி போட்டிருக்கான்? நல்லா ஜட்டி விடாமல் அது நினச்சேன், ஜட்டி போட்டிருக்கான். ஓகே, வேறு உடம்புல ஏதாவது அடி போட்டிருக்கான்? மேடம் சார், நீங்கள் ஏன் சார் நிற்கிங்க? ஓகே, பாருங்கள், என்ன தெரியுதா, யாரோ பிறண்டிருக்காங்க. இவன் சாமியாக வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இவன் நம்ம எங்கே அனுப்பணும்? குவாரண்டைன். எங்கே அனுப்ப போகிறோம்? அது மாதிரி குவாரண்டைன் அங்கே தான் அனுப்பியிருக்கேன் நம்பலாம். அடுத்து ரெண்டாவது யூ அசைன்ட். ஓகே, பியூட்டி தெரியாங்க. பியூட்டியாக்கா, ஐ வாஸ் ஜஸ்ட்டு பைட்டன் பை அ டாக். அவங்க நாய் தான் அவங்களுக்கு கடிச்சு சொல்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன். சாம்பி நாயாக இருந்துச்சுன்னா யார் பாப்பா? என்னையும் விளையாட்டு தூக்கிறவனுங்களா, என்னையும் கொளுத்திடுவானுங்க. நீ பேருவா பியூட்டி. ஓகே, இது இருக்குது. ஓகே, தப்பாக நினைக்காதீங்க, நம்ம வந்து செக்கிங் பண்ணுறதுனால சகஜம். உடனே அதுக்கு வேறு கீழே கமெண்ட்ஸ் வந்துடும், டேய் நீ தான் மனுஷனாடா அப்படி இப்படி பேசுவாங்க. ஏதோ ஏரமாக இருக்க அதான் பார்த்தேன், வேறு ஒன்றும் தப்பாக இல்லை. ஓகே, பியூட்டிக்கு வந்து அப்படியே ஒன்றுமே இல்லையே. பியூட்டி வந்து நார்மலாக தான் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பியூட்டி சிம்டம்ஸ் பார்க்கலாம். சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிக்கில் தான் இருக்குது. அப்போ பியூட்டி வந்து நம்ம வந்து உள்ளே அனுப்பிடுவோம். பியூட்டி நீ சேஃப் சோனுக்குள்ள போகலாம். பியூட்டி பிறவந்தோனியை பார்க்க. ஓகே, பியூட்டி போயிட்டான். அடுத்த ஆள் டிடிஆர், அடுத்து வாங்க. இது யார்? கேட் வாக் போட்டே வராங்க. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஓகே, இது யார்? ஒரு பாட்டி நினைக்கிறேன். பாட்டி தான். பாட்டி என்னாச்சு? ஃபீலிங் நான் டாக்டர் தான் கிடையாது, நான் எம்பிபிஎஸ் தான் போட்டு பாஸ் பண்ணல. ஓகே காய்ஸ், கடிச்சிருக்கு. ஆனால் பின்னாடி உள்ள தடமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பின்னாடி தடம் இருக்குங்க, அது முன்னாடி காமிச்சிருக்கு. சரி பாட்டி, நீங்களும் ஃபீலிங் நீங்களும் நல்லா இல்லை, நானும் நல்லா இல்லை பாட்டி. நீங்கள் வந்து இந்த ரைட் சைடு போங்க. ஓகே, உங்களுக்கு லெஃப்ட் சைடு போங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீ இங்கே எலிமினேஷன் தான் இருக்குது. குவாரண்டைன்னா நம்மளை அந்த பாதுகாப்பான இடத்துல வைக்கிறது, சேஃப் தான் நம்மளை மற்ற மக்கள் கூட அனுமதிக்கிறது. எலிமினேஷன்னா சங்கு ஊதிடுவாங்க. ஓகேவா? அதுக்கும் நான் ஹியூமன் இன்வைட் பண்ணி பார்த்தேன். நம்ம ஒர்க் வந்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம போய் தூங்க வேண்டியது. நம்மளை கேபின் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கேபின் வந்து கிட்ட தான் இருக்குது, நம்ம அங்கே போய் தூங்கிடலாம். தூங்கினோடனே அப்பா நல்லா ஒரு நாள் வேலையை முடிச்சாச்சு. நமக்கு வந்து பேஸ் மெயின்டெனன்ஸுக்கு வந்து $150 பிடிச்சிருக்கான். கரண்ட் எலிமினேஷனுக்கு $300 ப்ளஸ் ஆகிருக்கு. எல்லாம் ப்ளஸ் தான் இருக்குது. மொத்தம் $350 கிட்ட நமக்கு ப்ளஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். $500 $150 அவன் வந்து நமக்கு பிடிச்சிட்டான். லவடி கப்பால். ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லியும் நம்ம வந்து இதை செக் பண்ணணுமா, நம்ம வந்து ஃபுட்டை கொடுக்கணுமா, ஃபுட்டையும் அதான் மெடிக்கிட்டையும் கொடுக்கணும். மெடிக்கிட்டில் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு எனக்கு சொல்கிறாங்களா, பேட்டில் கேம் ஓட்டு என்னைக்கு
பேட்டில் பக்கம் போகணும். அன்னையிலேருந்து எனக்கு இந்த மெடிக்கல் தான் ஆயிடுது. ஓகே, நம்ம அடுத்த பேஷண்ட் பக்கம் போயிடலாம். So good to meet alive people பியூட்டி அக்கா. again. இட்ஸ் குட் டு மீட் alive peoples again. எனக்கும் நல்லதுக்கா. வாங்க நம்ம செக் பண்ணுவோம். உங்களை செக் பண்ணோம். இன்னும் அக்காட்ட ஒரு காயம் கூட இல்லை. அக்கா பியூராக இருக்காங்க. அப்பா ஹேய், கீழே கிடச்சிட்டான். அங்கே காயத்தை பாருங்க. முதல்ல எடுத்தாச்சு. அக்கா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கக்கா. அவ்வளோதான். இவங்க வந்து நம்ம குவாரண்டைனில் தான் கண்டிப்பாக வைக்கணும். குவாரண்டைனில் ஓகே ஏக்கா, இது மூலியமாக தெரிஞ்சு போச்சு. நீங்கள் குவாரண்டைனுக்கு போய் குவாரண்டைனில் போயிருங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்களை அந்த வீடியோ வச்சிடுறேன். ஏன்னா சாமிஸாக மாறினவங்க வந்து 24 மணி நேரத்தில் அவங்க இதாகிடுவாங்க. சாமி ஆகிடுவாங்க. இதை இவான்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு நாயை வந்து இன்னைக்கு கடிச்சிட்டு அப்படி சொல்கிறா. அதை நம்ம நம்புவோமா? நம்ம நம்ப மாட்டோம். கடிச்சது சாம்பிஸா. எனக்கு மனுஷன் கடிக்கும், நாய்கிட்டே நான் வித்தியாசம் தெரியாமல் இருப்பேனா? என்னை பார்த்தா நான் கேனப்பைய மாதிரி இருக்கான்னு கேட்டேன். ஓகே, அதுக்காக இங்கே சிராய்ப்பாக இருக்குது. அப்புறம் 3 சின்னம்ஸாக இவளுக்கு வரிசையாக இருக்கிறதுனால ஏக்கா நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனியாக ஒரு டாக்டர் வச்சுருக்கேன். அந்த டாக்டர் வந்து உங்களை பார்த்துக்கிடுவார். உங்கள் லெஃப்ட் சைடு வாங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்த பேஷண்ட். சரி, அடுத்த ஆள் வாங்க. நானும் டாக்டராக மாறிட்டேன். ஓகே, அடுத்த இன்னொரு வீடியோ வந்துருக்காங்க. சிறப்பு ஏற்பட்டுருக்குங்க. நெஞ்சிலே சிராச்சிருக்கா. ஓகே, அடுத்து வேறு எங்கேயாவது அடிபட்டிருக்கா? அடி இங்கே பைட் காயம். இவங்களும் 3 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால பாட்டி நீங்களும் லெஃப்ட் சைடு பண்ணிங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பார். அவர் வந்து உங்களுக்கு நல்லா டீச் பண்ணுவார். இல்லை நல்லா ஊசி தான் போடுவார். போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவரையும் அனுப்பிவிடாச்சு. நானும் உள்ளே போக முடியாமல் பார்த்தேன், முடியலை. ஓகே, அந்த கார்கோ பாக்ஸோட டோர் வந்து மூடுறது மட்டும் தான் காமிக்கிறேன், அந்த கண்டெய்னர் உள்ளது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது செய்யலாமா? அதாவது பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அந்த நம்ம அந்த மருந்து வாங்குகிறோம். நம்ம அந்த மருந்தையும் சாப்பாடையும் வாங்கிட்டு போகலாம். ஓகே, இங்கே தான் மருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கு. நமக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாக் வந்து முதல்ல 2 தான் இருக்கான். நம்ம வந்து 8 வாங்கிடலாம். 6, 5. எனக்கு காசு நிறைய இருக்குங்க. நான் நிறைய வாங்க போகிறேன். மக்களுக்கு சேவை பண்ண போகிறேன். ஓகே, இனிமேல் அங்கே ஃபுட்டு வாங்க போகிறோம். ஃபுட்டுக்கு அந்த சைடு தான் நம்ம க்ரீன் மார்க் காமிச்சிருக்கானுங்க. இந்த கேமை வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து இது வீடியோ எண்டு கிடையாது. என்னென்ன பேச வேண்டிய டைம் இருக்குது. பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து மறக்காமல் இந்த கேம் பிடிச்சிருந்தா ப்ரோ இது நல்லா இருக்கு ப்ரோ, இதேமாதிரி ட்ரை பண்ணி வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நீங்கள் PUBG ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க, இந்த கேம் வேணாம்னு சொல்லிட்டுனா நீங்கள் அதுக்கு கமெண்ட் போட்டு விட்டுப்பாங்க. நான் எந்த கமெண்ட் அதிகம் போகிறதோ நான் அதையே ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நமக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா $600 கிடச்சிருக்கு. காசே தான் கடவுளேடா, நம்ம தான் எப்போவுமே. ஓகேவா? நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம அடுத்த இது டே 3, நம்ம வந்து டே 5 வரைக்கும் போவோம். ஓகேவா? அதுக்கு மேலே எனக்கு நான் வந்து நீங்கள் சொன்ன பிறகு வீடியோ போடுறேன். முதல்ல டே 5 வரைக்கும் போவோம். அதுக்கு ஒரு இந்த அக்கா வந்திருக்காங்க. இந்த அக்காவை செக் பண்ணுவோமா? ஓகே, ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதான் பைட். ஓ மை காட், காயம் மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குது. பைட் காயம் இருக்குது. அக்கா பாவம். சரி வெயிட் பண்ணுங்கள். என்ன செய்ய முடியும்? நம்ம வேலையை கரெக்டாக சின்சியராக பண்ண தான் முடியும். ஏக்கா நீங்கள் லெஃப்ட் சைடு போங்கக்கா. முடிஞ்சு அந்த அக்கா லெஃப்ட் சைடு போயிட்டாங்க. இப்போ அடுத்து நான் வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது இப்போ வந்து நைட்டு 11:30 மணி. ஓகேவா? நான் காலைல போல் கேம் விளாண்டு காலைல வெளியேயும் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நைட்டு 12 மணிக்கு 11:30க்கு வந்து உங்களுக்கு உட்காந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். வாய்ஸ் ஒரு மாதிரி தான் எனக்கு இப்போமே தூக்கம் தான் வருது. நான் வாய்ஸ் கொடுத்தா நாளைக்கு காலைல உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேரும். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கேன். சரி, நம்ம அதுக்காக வந்து ஒரே அக்கா வந்துட்டு இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், ஒரு பையன் கூட வரமாட்டேங்கானே, ஃபுல்லாக அக்கா வந்துட்டு இருக்காங்களேன்னு நினச்சேன். பார்த்தா ஒரு பையன் வந்திருக்கான். ஆமாம், நமக்கு பல்ஸ் தான் செக் பண்ணி கொடுத்தாங்க தெரியுமா? லவடிக்கா பல்ஸ் செக் பண்ணி கொடுத்தாங்களே, அதை யூஸ் பண்ணவே சொல்லி தரல தெரியுமா நமக்கு. அப்போ அது டே 5 தான் வரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எல்லாம் காசு. சரி, எனக்கு ஒரு மாதிரி இவன் பெரிய இது மாதிரி இருக்கான். இதோ டொக்குழந்த கூடமே தாங்க இருக்கான் சார். டொக்கு இருக்கா சார்? ஓ கையை பாருங்கள். இவனை நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அவனுக்கு ஏதோ பக் ஆகிட்டு, கேமே பக் ஆகிட்டு இந்த சிச்சுவேஷனில். நானும் ஜூம் பண்ணி பார்க்கேன், அந்த சைடு பார்க்கேன். நீ கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற சோல்ஜர் கூட என்னை பார்த்து என்ன ப்ரோ கேன்னு கேட்டான். அந்த காயத்தை ஜூம் பண்ணி பார்த்தேன்னா சொல்லிட்டு இருக்கேன். சொன்னேன்
ஓகேவா? நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நம்ம வந்து எப்போ ஸ்ட்ரெயிட் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா இவனை வந்து நம்ம வந்து குவாரண்டைனில் போட்டிருந்தான். ஏன்னா வந்து குவாரண்டைனில் வந்து என்ன போட்டிருக்கு, வெயிட் பண்ணுங்க, இவன் குவாரண்டைனில் தான் பார்க்குறேன். குவாரண்டைனில் போட்டால் ஓகே, அங்கே ஆட்கள் ஃபுல்லாக இருக்காங்களாம் குவாரண்டைனில். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்து சொல்லுவார். அங்கே போய் பார்த்தா ஒரு ஜாம்பி இருக்குது. இவனுக்க இவனை கிளியர் பண்ணுவாங்க. குறி வச்சா ஏற விழணும். இவன் நல்லா தான் இருக்கா, இவனை விடுமா இன்னும் எலிமிட் பண்ணுவோமா? எனக்கு ஈவருக்காக தான் இருக்க தான் செய்யுது. சரி, நம்மளால் போய் முதல்ல குவாரண்டைனில் போய் வச்சுட்டு நாளைக்கு ஒழுங்காக இருந்தால் நம்ம வந்து அவளை ரிலீஸ் பண்ணிடலாம். இல்லை திடீர்னு நாளைக்கு சாம்பிய மாதிரி விடுவிச்ச பிறகு பின்னாடி போய் எல்லாம் நல்ல மனுஷங்களாம் பேச ஆபிய மாதிரி தான் யார் பாப்பா, என் மேலே தான் பதிவிட போகுது. அதனால் எப்படி வந்தால் என்ன, ஓகேவா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சு சொல்லிட்டான். நம்ம வந்து விடுவிச்சு போயிடலாம். எனக்கு கொஞ்சம் நல்ல மனசு சொன்னாங்க, என்னோடய இறக்க குணம் அந்த மனசு தான் இருக்குது. அதான் கடவுள் சார் அப்படி சொல்லுவாங்க. நான் கடவுள் கிடையாது, நான் எவ்வளோ 420 சொல்லி எனக்கு மட்டும் தான் தெரியும். அது வேற கதை. நான் என்னோடய லைஃப் ஸ்டோரி சொல்லும்போது அதையும் சேர்த்து சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 350 ரூபா வந்திருக்கு. $500 கிடச்சிருக்கு. பேஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லி $350 வாங்கிட்டான். நான் தெரியும் போய் ரொம்ப தூக்கம் வருது கைஸ். சரி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பஸ்ஸை நான் கால் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து வந்து ஒரு அக்கா தானே, அக்கா வராங்க. ஏய் என்ன நம்புடா, நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன். நான் நம்ப மாட்டேன் ஏக்கா, என் காதலே பூ சுத்த பாக்கியா? ஓகே, இது ஒன்றும் இல்லை, அவங்க மொத்தம் ஒன்றுமே இல்லை. சரி அவ்வளோ தான் முடிஞ்சு. ஏன்டா குனிஞ்சு பார்க்க சொல்கிறேன். திடீர்னு காலில் ஒரு அக்காவுக்கு நீங்கள் காய இருந்துச்சுல, அதான் நான் குனிஞ்சு பார்ப்பேன். ஓகே, நீங்கள் தப்பாக நினைக்கூடாது. தப்பாக நினச்சி நான் அது கம்பெனி பொறுப்பாகுது, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து குள்ளதில் வச்சு இப்போ அடுத்தது இவ்வளோ ஒன்று ஒரே அக்கா தான் வராங்க. சரி இவளுக்கு வந்து லேசாக இருக்கா. ஒன்று செக்கே பண்ண மாட்டேன். ஒரு இது செக் பண்ணால் நான் வந்து உள்ளே தான், நான் வந்து லெஃப்ட் சைடு தான் இருப்ப போகிறேன். ஏக்கா நீங்கள் லெஃப்ட் சைடில் போய் ஒரு டாக்டர் உங்கள் ஸ்கின்னில் ஒரு ரேஷஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு பண்ணி ஒரு டாக்டர் கிடப்பார், அந்த டாக்டர் போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்ல போகிறேன் இந்த அக்காவுக்கு. ஏக்கா லெஃப்ட் சைடு போங்கக்கா, போயிட்டாங்க, பாய். ஓகே, இந்த அக்காவும் போயிட்டாங்க. அடுத்து வந்து இது வந்து டே 4 தானே, இது டே 4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தானே வராங்க. அடுத்து அண்ணன் அடுத்த அக்கா அது பாட்டி. பேராண்டி ஒன்றுமே ஆட்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. எனக்கும் சந்தோஷம் தான் பாட்டி. ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கணுமே, நீங்கள் உயிரோடு இல்லாமல் இனிமேல் ஆட்களை பார்த்ததுக்கு நீங்கள் சாவ போகிறீங்களே. ஓகே, ஆக இப்போ என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. நான் இப்போ இந்த காயத்தை பார்த்துட்டேன், ஜூம் பண்ணி தான் பார்த்துட்டேன். நீங்கள் காலை தான் ஜூம் பண்ண முடிஞ்சு. இப்போ வந்து பாட்டி என் பேரன் நினச்சி அந்த சைடு போங்க, பேரன் மேட்ச் தட்டக்கூடாது, போயிட்டு வாங்கன்னு சொல்லு. பாட்டியும் நம்ம பேரன் மேட்ச் தட்டாமல் போயிட்டாங்க, முடிஞ்சு. அவ்வளோதான், நம்ம தான் நம்ம. அதுக்காக நமக்கு வந்து நம்ம இந்த நாயை ரிலீஸ் பண்ணலாமா? இவன் வேறு கஞ்சி அடித்த மாதிரி இருக்காங்க. எனக்கு வந்து இவனை பார்க்க சந்தேகமாக இருக்குது. சரியா, இவன் நம்ம நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா இவனை பார்த்தா ஏதோ மாஃபியா கேர் எடுத்து விட முடியாதுன்னு சொல்லி இவன் பார்க்க எடுமா இருக்கான். ஏதோ அந்த நான் சொல்ல விரும்பல. ஓகே, நமக்கு 700 கிடச்சிருக்கு, ஆனால் நம்ம 900 கிடச்சிருக்கு. $900 கிடச்சிருக்கான். இது என்ன கதை புதுசாக இருக்குது. நான் திரும்பி உள்ளே பார்த்தேன், எதாவது வாங்க முடியுமான்னு. ஒன்றுமே வாங்க முடியல. ஒரு சோல்ஸ் தான் நின்றுருக்கான், அவனே வாங்க முடியும். இது 5வது நாள் நினைக்கிறேன். ஆமாம், இதான் 5வது நாள். இதான் 5வது நாள். பார்த்தா இன்னொருத்த வரான், அதே மாதிரி இருக்கான். டே நீங்கள் தான் அண்ணன் தம்பியாடா அப்படி கேட்குற மாதிரி தான் இருக்குது. இல்லை, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவன் கடி வாங்கிட்டான். அம்மால நீ போ, நீ அந்த போ, நீ உனக்கு சான்ஸே இல்லை. இந்த இடத்துல உனக்கு சான்ஸ் இல்லை, போ அந்த சைடு போ. இப்போ கேட்கலாம், ப்ரோ அக்கா பாட்டி தான் வந்து நல்லா பேசுகிறீங்க, பாய்ஸ் வந்து இதுதானே. அது வந்து பேருவாங்க, ஓகேவா? பாய்ஸ்னால் 2 அடி அடிப்பானுங்க. அடி வாங்கினவனுக்கு தெரியும் அந்த மனசு வலி இருக்கே. அடி வாங்கின பிறகு ஓகே, நம்ம குவாரண்டைன் நம்ம கிளியர் பண்ணி விட்டுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து நம்ம மனசனாக தான் இருக்கான். நம்மளும் தூங்கி முடிச்சு 2 நாள் ஆகுது அவனை உள்ள வச்சு. இதுவே அக்காவை வந்து நம்ம ஒரு நாள் ரிலீஸ் பண்ணியிருப்போம், அது அவன் தானே. ஓகே, நம்ம அவனை ரிலீஸ் பண்ண நமக்கு சில தடவை பேர் என்னது, இதய துடிப்பு மாணி. அவ்வளோதான், துடிப்பு மாணி, இதய துடிப்பு மாணி ஸ்லெதர் ஸ்கோப். தமிழில் பேச நினைக்காதீங்க. ஓகே, என்னோட ஹார்ட் பீட் கேட்கலாம். ஏதோ கரடி கத்துற மாதிரி இருக்கேன் உள்ள.
நீங்கள் நல்லா சவுண்டை கொடுத்து கரடி இருக்காங்க கரடி. ஓகே, இவன் வந்து இன்ஃபெக்ஷன் சரி நோயாளி. இதுக்கு தான் என்ன இருக்குது, நான் வேறு என்ன நல்ல இங்கிலீஷ் பேச வரோம். இப்போது வீடியோவில் பேசும்போது திணறேன். சரி, இவனே நம்ம வந்து அந்த எலிமிட் பண்ணுறதுக்கு அனுப்பிடலாம். நீங்கள் எலிமிட் சார். அதுக்காக பார்த்தீங்கன்னா So good to meet alive people again. அடுத்த அக்கா யார்? அடுத்த அக்காவுக்கு உடம்புல இவனு தானே இடுப்பில் போய் கடிச்சு விட்டுருக்காங்க அக்காவுக்கு. ஓகே, இப்போ இதே துடிப்பு மாணி ஸ்கோப் வச்சு பார்க்கலாம். நம்ம டாக்டர் ஆகிட்டோம். ஓகே, இவங்களுக்கும் ஹார்ட் பீட் வந்து கரடி மாதிரி தான் கேட்குது. ஆனால் நீங்களும் போயிட்டு வாங்க. ஓகே, இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சிக்கலாம். இது நம்ம டே 5 வந்து டே 10 வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பொண்ணான கையை பெல் ஐக்கனில் கொஞ்சம் வந்து வச்சு விட்டு போயிருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.